ஹாய், வெல்கம் டு ட்ரைசைக்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா உருளைக்கிழங்கு பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரவா உருளைக்கிழங்கு பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை இப்போ எடுத்துட்டோம். இப்போ ரவையை நம்ம வேக வைக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தேவையான தண்ணி எடுத்துக்கணும். சேம் அதே அளவில் எடுத்துக்கணும். ரவையில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதிலே ரவை நல்லா வெந்துடும். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, சப்பாத்தி மாவு பிணையிற அளவு மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். இதில் இப்போது உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்க, எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவா உருளைக்கிழங்கு பால்ஸை ஒவ்வொன்றா இதில் போடலாம். இது நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் அப்படியே நல்லா வேக விடுங்க எண்ணெயிலேயே. நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். ஓகே, நம்ம ரவா உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரவா உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.